இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இது முக்கியமான பதிவு, நன்றாக கவனியுங்கள். கோடீஸ்வரன், பல கோடிகளுக்கு அதிபதியான ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டாக இறந்து விட்டான். அவங்க பசங்க 2 பேர் இந்த பூமியில் தான் இருக்கிறாங்க. அவங்க பிழைச்சிட்டாங்க, அவங்க ஃப்ளைட்டில் போகல. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அண்ணன் தம்பி பங்காளிகளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க யார் அவருக்கு சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? அவங்க பையங்களுக்கு தான் போகும். அவங்க தான் புத்திர சுவகார பெற்றவர்கள். 2 பசங்களை அவங்களுக்கு தான் உரிமையோடு போகும். ஆதாரம் இருக்குது. மற்றவங்க எந்த பங்காளிக்கு குறுக்க வந்தாலும் கிடையாது. அதே போல தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம், புத்திர சுகாரத்தின் ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுகாரத்தின் அச்சார ஆவியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் முதலிடம். பிரியமானவர்களே, அந்த ஆவியின் பிறப்பு வேண்டும். ஆவியில பிறந்து அதிலே வளர வேண்டும். ஆமென். அதுதான் உண்மையானது. எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் ஏசப்பாவின் பேரை சொல்லி கொண்டிருக்கலாம். அபிஷேகத்துடன், அச்சாரத்துடன், முத்திரை, மீட்புக்கென்று பெற்றுக்கொண்டதான அந்த அபிஷேகம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முத்திரையை, அதுதான் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டுதான புத்திர சுகாரத்தின் ஆவி முத்திரை. பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை பெற்றால்தான் வருகையிலே நாம் செல்ல முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். கடைசி காலம் ஆகிவிட்டது, இனி காலம் செல்லாது. அபிஷேகத்தில் பிறந்து, ஆவியில் பிறந்து வளர வேண்டும். ஏசப்பாவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.